சினிமா உலகத்திலே அவரு வண்டி 6'2", இப்ப 6'4" வந்தாச்சு. ஒரு அமிதாப் பச்சனே நம்ம தமிழ்நாட்டோட அமிதாப் பச்சன் ஹைட்டுக்கு நம்ம சண்முக பாண்டியன் வந்துட்டாரு நம்ம வச்சுக்கலாம். கொம்பு சீவு, கோயில் காளை பெத்தெடுத்த, சர்க்கரை தேவன் பெத்தெடுத்த, ஓகேவா, நம்ம செல்ல குழந்தை இன்னைக்கு கண்டிப்பா நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பார்த்தெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல. அது மாதிரி கேப்டனோட பெருமையை சொல்றதுக்கு என் புள்ள சண்முக பாண்டியன் இந்த சினிமா ராஜ்யத்துக்கு வந்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். படம் சூப்பரு. கண்டிப்பா இந்த நேரத்துல எங்க கேப்டன் இல்லையன்றதுதான் எங்களுக்கு வருத்தம். மாபெரும் வெற்றி, மாபெரும் வெற்றி. அவர் கேட்ட அந்த அவார்டு, அந்த கலைமாமுனி கண்டிப்பா கிடைக்கும். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. எந்த குறையுமே கிடையாது. ஓகேவா? அதான் அந்த ஸ்டேஷனை கொளுத்துவாங்க. அந்த நேரத்துல கொளுத்திக்கிட்டு வெளியே இறங்கி வரப்ப மலை எங்க ஊரு சாமி மலை 8 நடந்து 8 வச்சு வாராரு, கரிகால சோழ போல மீச வச்சு கால்நடையா வாராரு. அந்த சீனுக்கு கேப்டன் ஓடி வந்துட்டாரு. இந்த கோட்ல ஏறி குண்டு போட்ட விஷயத்துல, குண்டு தயாரிச்சாங்கன்னு போட்ட விஷயத்துல நான் பகத்சிங்காவும் நான் சுபாஷ் சந்திர போஸாவும் வரப்ப நான் கேப்டனாவும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வருவான். அது மாதிரி அந்த இடத்துலயும் கேப்டனை ஞாபகப்படுத்தி, ஏன்னா இன்னைக்கும் கேப்டனாலதான் நம்ம நிறைய தீவிரவாதிகளை படத்துல ஒழிச்சிருக்கிறோம். அந்த தீவிரவாதத்தையே வச்சு அவங்க மாலையோட வெளியே வருவாங்க. அந்த சீனா இருக்கட்டும். எப்ப படம் பார்த்தாலும் நம்ம எல்லாருக்குமே கேப்டன் உணர்வு இருக்கும். ஏன்னா நாடு நாடு நாடுன்னு, மக்கள் மக்கள் மக்கள்னு மக்களுக்காகவே செத்து போன ஒரு தலைவன் தாயா கேப்டனு. அவரை மறந்தோம்னா நமக்குதான் போறப்ப காக்கஞ்சி சோறு கிடைக்கும், அந்த சோறு கூட கிடைக்காது. ஓகேவா? அந்த விசுவாசத்துலதான் பேசுறேன். அதாவது கோயில் காளை அவங்க அப்பா நடிச்சாரு. கொம்பு சீவியா என் புள்ள சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கு. ஓகேவா? எங்க கேப்டன் தான் குட்டி கேப்டன். ஓகேவா? சினிமாவோட கேப்டன் குட்டி கேப்டன். அதான் வேற என்ன கொடுக்கறது? அதான் புரட்சிகரமா தான்டா. என் புள்ள 6'4" இந்த தமிழ்நாட்டுல யாரு? ஓகேவா? என் புள்ள 6'4" இந்த தமிழ்நாட்டுல யாரு? இல்ல அந்த படத்துல சமூகத்துக்கு ஏதாவது சொல்ல வராங்களா? சமூகத்துக்கு தான் சொல்றாங்கடா. 12 ஊரு கிராம மக்கள் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறப்ப ஒரு அதாவது ஒரு நல்லவர், அதாவது ஒரு பெரியவர், அதாவது இல்லீகல் பிசினஸ் பண்ணி ஊரை காப்பாத்துறாரு. அதுதான் கண்டென்ட், அதுதான் உண்மையான கதை. அப்புறம் பஞ்சப்பள்ளி தண்ணி மழை பெஞ்சு டேம் திறந்த பிறகு அவங்க மறுபடியும் எல்லாரும் மாறிடுறாங்க. ஆமா, விவசாயத்துக்கு ஒரு விவசாயிக்கு ஒரு பணம் இல்லைன்னா அவன் என்னடா பண்ணுவான்? அவன் ஊர்ல விளையிற கஞ்சாவை எடுத்துட்டு போய் தானே வித்து சோறு தின்னாவணும்.